மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று சூறாவளி காற்று வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. 1.38 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். டிட்வா புயலால் ஏற்பட்ட கனமழை காரணமாக நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் 1.38 லட்சம் ஏக்கரில் நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன என வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். அவரது பேட்டி: டிட்வா புயலின் நகர்வு குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். கனமழை காரணமாக நேற்று காலை வரை தூத்துக்குடி, தஞ்சாவூரில் சுவர் இடிந்து விழுந்து தலா ஒருவர், மயிலாடுதுறையில் மின்சாரம் தாக்கி ஒருவர் என 3 பேர் இறந்துள்ளனர். இதேபோல 149 கால்நடைகள் மழை வெள்ளத்தில் சிக்கி இறந்துள்ளன. கடலோர மாவட்டங்களில் 234 குடிசைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்துள்ளன. மழை வெள்ள பாதிப்பு உள்ள மாவட்டங்களில் 38 இடங்களில் நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு அவற்றில் 2399 பேர் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 59,000, திருவாரூரில் 37,000, மயிலாடுதுறையில் 19,000 ஏக்கர் என மொத்தம் 1.38 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களில் நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக மாவட்ட நிர்வாகங்கள் தெரிவித்துள்ளன. மழைநீர் வடிந்த பின் அப்பகுதிகளில் ஆய்வு செய்து பாதிப்பு நிலவரத்தை மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கும். இவ்வாறு அவர் கூறினார். காற்று முறிவால் பாதிப்பு: இது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமசந்தர் கூறியதாவது: இலங்கையின் நிலப்பரப்பில் இருந்து கடற்பரப்புக்கு வந்தது முதல் டிட்வா புயலின் நகர்வு மற்றும் சுழற்சி வேகம் குறைந்தது. வங்கக்கடலின் மேல் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட காற்று முறிவு மற்றும் வறண்ட காற்று ஊடுருவலால் டிட்வா புயல் பாதிக்கப்பட்டது. இதனால் அதில் எதிர்பார்த்த அளவுக்கு மழை மேகங்கள் உருவாகவில்லை. இதன் காரணமாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட பகுதிகளில் அதிக மழை பெய்யவில்லை. புயலின் தாக்கமும் படிப்படியாக குறைந்தது. வறண்ட காற்று ஊடுருவல் தொடரும் நிலையில் இந்த புயல் படிப்படியாக வலுவிழக்கும். அதே நேரம் சென்னை மற்றும் தமிழக வடமாவட்ட கடலோர பகுதிகளை நெருங்கி இணையாக நகரும் போது மேற்கில் இருந்து வரும் காற்றின் தாக்கத்தால் புதிதாக மழை மேகங்கள் உருவானால் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இவ்வாறு அவர் கூறினார்.